எங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ஆமா, கோயிலுக்கு போய் என்ன வேண்டிக்க போறீங்க? கடவுளே இவளை எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுன்னு வேண்டிக்குவேன். இது கோயிலுக்கு போய் வேண்டிக்க வேண்டிய விஷயம் இல்ல. முதல்ல வீட்டுக்கு வந்து எங்க அப்பா கிட்ட கேளுங்க. ஐயோ ஆமா மறந்துட்டேன் சாந்தி. நாளைக்கே வந்து உங்க அப்பாட்ட பொண்ணு கேக்குறேன். உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. சரியா போச்சு. அவங்க அட்ரஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் காதலிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்னடானா கல்யாணம் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அட்ரஸையே கேக்குறீங்க. சரி கேளுங்க. நம்பர் 25 காமராஜர் தெரு, மெட்ராஸ் 87. இது பாரு. நம்பர் 25 காமராஜ் ஸ்ட்ரீட், மெட்ராஸ் 86. சச்சா 87. 87. ஓகே வா. வாங்க வாங்க வாங்க. இதான் மேஜர் வீடு. அதோ குஞ்சுங்க பார், அதான் மேஜர் பொண்ணு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். எனக்காகவா? ஐயோ ஏமா? உன்னையிலே அவரை. நீ போய் காஃபி கொண்ட போ. வேற என்ன? ஏங்க இவ்வளவு லேட்டு? சாரி சாந்தி, நீ வந்து வீட் நம்பர் 25 கொடுத்திருந்தியா? நானும் வரும்போது 2525 சொல்லிட்டே வந்தேன். அது சேஞ்ச் ஆகி 52ன்னு நான் வேற வீட்டுக்கு போய் அங்க ஒரு பொண்ணு, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி பரவாயில்லைங்க, இருங்க அப்பாவை கூப்பிடுறேன். டாடி டாடி. என்னமா? ஷூ அப்பா வராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அருமாது டாடி, நான் உங்ககிட்ட சொல்லல, மிஸ்டர் திவாகர் இவர்தான் எங்க டாடி, ரிட்டையர்ட் மிலிட்டரி மேஜர். அதான் மீசையை பார்த்தாலே தெரியுது. நீதான் பொண்ண விரும்புறியா? என்ன பதில் பேசாம நிக்கிற? ஷூ சொல்லுங்க. சொல்றேன் சாந்தி, எதுக்கும் துப்பாக்கி கொண்டு போய் வாங்கி உள்ள வச்சிடு. எதுக்கு? ஒண்ணு இல்ல, நான் வந்து உங்க பொண்ணை பத்தி சொல்லும் போது நீங்க கோவப்பட்டு இந்த துப்பாக்கியால டப்புன்னு சுட்டு டொப்புன்னு என் உயிர் போயிடுச்சுன்னா, அதுல வேற நீங்க மிலிட்டரி மேன் பயங்கரமா மீச வச்சிருக்கீங்க, பல பேரை சுட்டு இருப்பீங்க, அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பயப்படாத, கமான். நான் பாக்குறதுக்கு தான் புலி மாதிரி, பழகிறது குழந்தை மாதிரி. சீக்கிரம் பழகிக்குவோம். மிஸ்டர் திவாகர், நீங்க என் பொண்ணு விரும்புறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அவ யார விரும்புறாளோ அவனுக்கு அவளை கட்டி வைப்பேன். உங்க பொண்ணு என்னதான் விரும்புறா? ஆமா டாடி, she loves me. ஓகே ஓகே, பட் ஒன் கண்டிஷன். எனக்கு வரப்போற மாப்பிளை ஒண்டி கட்டையா இருக்க கூடாது. அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு எக்கச்சக்கமான சொந்தக்காரங்களோட இருக்கணும். நமக்கு இல்லாதவங்களை எல்லாம் கேக்குறாரு. அப்பா அம்மா அண்ணன் இவங்களுக்கு எல்லாம் நான் எங்க போறது? என்னப்பா நான் சொன்னது கேட்டு அசந்துட்டேன்? சார், ஏதோ பெரிய கண்டிஷன் போடுறீங்கன்னு நினைச்சேன். ஆஃப்டர் ஆல் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்களை பார்க்க விரும்புறீங்க. எல்லாரும் இருக்கிறாங்களா? அச்சா, பகுத் அச்சா. அப்ப ஒரு காரியம் செய், அவங்க அத்தனை பேரையும் இங்க அழைச்சிக்கிட்டு வா. அவங்க இங்க ஒரு வாரம் தங்கணும். உன்னை போல அவங்க என் பொண்ணு மேல பாசமா இருக்கிறாங்களா இல்ல என் சொத்து மேல ஆசையா இருக்கிறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். நாளைக்கே கொடுத்தா? ஐயோ, அவங்களெல்லாம் அவ்வளவு அவசரத்துல கூட்டு வர முடியாது சார். அப்பா காசிக்கு போயிருக்காரு, அம்மா ராமேஸ்வரத்துக்கு போயிருக்காங்க, தங்கச்சி தாஜ்மஹால் பார்க்க போயிருக்கு, அண்ணன் ஃபாரின்ல இருக்காரு. நல்ல வேலை நீயாவது இங்க இருக்கிறியே. திவாகர், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஒரு வாரத்துக்குள்ள அவங்க அத்தனை பேரும் இங்க வந்தாகணும். நான் அவங்களோட பழகி பார்த்து அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரிசல்ட் சொல்வேன். இப்படி போலாம். நான் வரேன் சார். இடிச்சன தெரியுமா ராஸ்கல்? அந்த ராணுவத்தான் கொஞ்சம் கூட விவரமே இல்லாம சொந்தக்காரங்க வேணும்னு சொன்னா நீயும் அறிவு கிட்டத்தனமா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப உனக்கு அப்பா அம்மாவுக்கு நான் எங்க போவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. ஒரு அப்பா அம்மா வேணும். இப்போ எப்பயுமே வேணும். இப்ப என்ன விளையாடுறியா? இதெல்லாம் கடத்தல் சாமான பாண்டி பசார்லயும் பர்மா பசார்லயும் வாங்குறதுக்கு எதுனா ஒரு வழி பண்ணுடா. சாந்திக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் தெரியுமா? இப்ப ஒண்ணு சொல்லி அதை செய். ஐயர்கிட்ட சொல்லி உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து உனக்கு திதி கொண்டாட சொல்றேன். எனக்கு ஒண்ணு ஐடியா தெரியல. போமா சுந்தர், எனக்காக இந்த உதவி செய்யடா. சரி 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 சுமார். ஏண்டா இப்ப உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்றியா இல்ல தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்றியா? தனித்தனியா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? அந்த மட்டும் தப்பிச்ச. சோ இப்ப முதல்ல உனக்கு ஒரு அப்பாவை செட்டப் பண்ணிட்டா ஓகே. இப்ப எனக்கு ஒரு அப்பா கிடைச்சா நல்ல காலம் பிறக்கும். என்ன சொன்ன? எனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொன்னேன். நல்ல காலம் பிறக்கும். உனக்கு அப்பா கிடைச்சாச்சு. காளி கபாலி ஜக்கம்மா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நம்ம வீட்டு வாசல்லையே நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றேன். யாரு யாருப்பா அது? நான் தான். அடடட, நீயா? வாப்பா வா. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உனக்கு நல்ல காலம் பிறகுதுன்னு சொன்னேன். எனக்கு நீ சொல்றியா? ஜக்கமா சொல்றேன். ஜக்கம்மாவும் உங்ககிட்ட சொல்றாளா? அவன் ஒருத்திதான் அந்த நாட்டுல கட்சி மாறாம இருந்தான். அவனும் கட்சி மாறிட்டாளா? அம்மா என்ன விஷயம்? ஒன்னால எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? மண்டை ஓடு வேணுமா, கையெலும்பு வேணுமா, காலெலும்பு வேணுமா, தாயத்து வேணுமா, மை வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீதான் வேணும். நானா? ஆமா, நான் அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை. ஒரு இடத்துல எனக்கு அப்பா இருக்கிறதா போய் சொல்லிருக்கேன். நீ எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்பாவா நடிக்கணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன். ஜெய் ஜக்கம்மா, ஒரு நாளைக்கு 3 வேளை சோறு, 30 ரூபாய் சம்பளம். சரிங்க? ஓகே. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், நான் எந்த பழைய சட்டையை பார்த்து கேட்டாலும் நீ வாங்கி தரணும்.
ஓகே. ஜெயஜக்கம்மா அலகாரம் பறக்குது. அங்க வந்து பார் நம்ம ஆக்டிங்க. அலகாரம் பறக்குது, அலகாரம் பறக்குது, அலகாரம் பறக்குது. எங்களுக்கு கெட்டகாரம் பறக்குது. ஏன் உன் பழைய புத்தி இன்னும் காட்டுற? இல்ல, நான் வீட்டு வாசலுக்கு வந்தவன சொல்றது பழக்கம். அதான் வந்துருச்சு. இந்த ஒரு அளவு சொல்ல வேணாம் வாணி. சரி. என்னையா படிய கண்ணு இடத்துல கட்டி வச்சிருக்காங்க? இந்த ஆள் மண்டவோட சாம்பலை தவிர வேற எதை பார்த்திருப்பான்? அப்படியே வந்திருந்தாலும் வாசலோட நாய் துரத்தி இருக்கும். ஏன்பா இங்க கிழிஞ்ச சட்டை வேஷ்டி எல்லாம் கொடுப்பாங்கல்ல, புதுசா வந்தாலும் கிழிச்சு தரும். நீ கொஞ்சம் வாய் மூடி டைம் செய்து சும்மா அங்கிள். அங்கிள் என்ன திவார்? இதுதான் எங்க அப்பா. சம்பந்தி வாங்க வாங்க. சம்பந்தி இவரு உங்க பிரதர்? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்ட் கைட் பிலாசபர் எல்லாமே வந்தா மிஸ்டர் சுந்தர். ஆமா, இன்ஃபேக்ட் இந்த ஃபேமிலிக்கே நான் தான் எல்லாம் செட்டப். நல்லகாரம் இருக்கு, நல்லகாரம் இருக்கு, நல்லகாரம். என்னது பாக்குறது? ஒண்ணு இல்ல அங்கிள், அதே இப்பதான் அப்பா காசில இருந்து வந்தாரா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு நல்வாக்கு சொல்றாரு. ஆனா அங்கிள் இது அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. கோய் பாத் நை. அம்மா சம்பந்தி நேரா காசில இருந்து வரீங்களா? சுடுகாட்டுல இருந்து வர்றேன். என்ன இப்படி சத்தம் போடுறாரு, சுடுகாடுங்கிறாரு? ஒண்ணு இல்ல, அப்பா பெரிய சிவபக்தராச்சே, அதான் பாருங்க நெத்தியில பட்டை. சிவன் இருக்கிற இடம் சுடுகாடு இல்லையா, அதான் சுடுகாடுல இருந்து வரேன்னு சொல்றாரு. இந்த ராத்திரி பகல்லாம் பார்க்க மாட்டாரு. அங்க ஒரு தடவை போய் சாம்பல பூசிக்கிட்டு வந்தாதான் நிம்மதி. அடே அவ்வளவு பெரிய பக்தரா? நீங்க இந்த சிறுத்தொண்ட நாயனார் கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். இவரு பெருத்தொண்ட நாயனார். சம்பந்தி வாங்க, உங்க மருமகளை அறிமுகப்படுத்துறேன். சாந்தி, சாந்தி. அவர் போட்டிருக்க சட்டை நல்லா இருக்கு. நான் போகும்போது அதை வாங்கி கொடுத்துறியா? பேண்டோட வாங்கி தரேன். இது கூட நல்லா இருக்கு. என்னப்பா? யார் வரா பாரு. அப்பா, இவதான் உங்களுக்கு மருமகளா வர போறவ, என் வருங்கால மனைவி. நல்லா ஜக்கம்மா, நல்லா ஜக்கம்மா, நல்லா ஜக்கம்மா. என்னங்க இவர் என் பேரையே மாத்தி ஜக்கமாங்கிறாரு? அது ஒண்ணு இல்ல, ஜக்கமாங்கிறது எங்க குலதெய்வம். அப்பா சாந்தி. சாந்தியா? நல்லா சாந்தி, நல்லா சாந்தி, நல்லா சாந்தி. ஏன் அடிக்கடி பாடுறாரு? பாடலம்மா, அவர் நேரா காசில இருந்து வராரு, எல்லாருக்கும் நல்வாழ்த்து சொல்றாரு. ஆமா ஆமா ஆமா. என்ன அது, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஏதாவது ஒரு கையை ஆட்டிக்கிட்டே இருக்காரு. அதை ஞாபகப்படுத்தாதீங்க. முன்னவர் நிறைய மூக்குப்பொடி போடுவாரு. இப்ப இந்த போடுற பழக்கத்தை விட்டாரு, இந்த உதற பழக்கத்தை விட முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. அம்மா, மாடி மேல இருக்கிற ஏசி ரூம்ல அத மாமா கரைஞ்சு போட்டு கொடு. சரி வாங்க. வரேன் வரேன் வரேன். திறக்க விட மாட்டேங்க. இந்த குடுகுடுப்பக்காரனுக்கு வந்து வாழ்வை பத்தியாடா. ஏசி ரூம் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானே அந்த அப்பா வேஷத்தை போட்டிருப்பேன். ஒரு வழியா அம்மாவை தேடி கண்டுபிடிச்சாச்சு. அப்பாவை எங்க தேடுறது? உனக்கு எவ்வளவு அப்பான்னு சொல்லிருக்க முண்டா? இப்ப செட்டப் பண்ணதாண்டா அப்பா. அம்மாவை தேடணும். இப்போ வலிய வந்த சீதேவிய தள்ளாதே, நீ புலிய போல தீரி பாஞ்சி துள்ளாதே, கைக்கு வந்த கனிய விட்டு காயு மேல ஆசப்பட்டு கடைசி வரை ஏமாற்றம் கொள்ளாதே. வலிய வந்த சீதேவிய தள்ளாதே, நீ புலிய போல தீரி பாஞ்சி துள்ளாதே. எப்படியா இருக்க ஆட்டம்? ரொம்ப பிரமாதமா. மஞ்சக்குருவி ஊஞ்சலாடிதே சிவரஞ்சனி அம்மா, ஒத்தியிலே இந்த போடு போறீங்களே, நாடகத்துல என்ன பண்ண போறீங்களோ? இந்த கிண்டல் தானே வேணும். முண்டை கண்ணையம்மன் கோயில்ல கூத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, அது என்னாச்சு? உன் பேரை சொன்ன உடனே அவன் பணத்தை கொட்டான். உனக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேனே. இந்தா. இதுக்குதான் இந்த கான்ட்ராக்ட் காரவங்களை தேணுங்கிறது. இது போதும், இது போதும். இந்த குத்துக்கு 20 கூத்து ஆர்டர் பிடிக்கிறேன். அந்த பக்கம் குத்துனா 40 கூத்துக்கு ஆர்டர் பிடிக்கிறேன். ஆயுசுக்கும் போதும் இல்ல. யோ வாசிங்கய்யா, நான் ஒரு ஆட்டம் போடுறேன். ஐயோ, நீங்க ஆடுறீங்களா? நீங்க ஆடுனா இந்த வீடும் தாங்காது, என் விரலும் தாங்காது. வேற வீடு பாத்துக்கிட்டு சொல்றோம், நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, நீங்க வாசிட்டாலும் ரொம்ப பிரமாணம். இந்த அம்மா கூத்துக்கு மறக்காம வந்துடணும். நான் டேட்டு சொன்னா சொன்னதான் வந்துடுறேன். வரட்டுமா? அத்தான பாரு அடி அம்மா உஷாரு, முத்தாலத்தில இருந்து இவரு வந்திருக்காரு. 10ஆம் பதிலி பட்டி காட்ட சுத்தி வந்தவரு, பல்லு காட்டி கூட கும்பிடு போட கத்தவரு, புத்த புது சிலுக்கு ஜிப்பா போட்டு இருக்காரு, அத்தனையும் வாடகைக்கு வாங்கி இருப்பாரு. இந்த அப்படியா? வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம், என்ன விஷயம்? இதுவும் ஒரு வாடகை சமாச்சாரம் தான். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வரீங்களா? வாங்க. வரையா? என்ன தம்பிய அக்கால தனியா கூட்டிக்கிட்டு போறாரு? கொஞ்சம் இரு. அப்படியா? ஆமாமா, இந்த மாதிரி சமயத்துல அவசியம் நீங்க உதவணும். கண்டிப்பா. நீ செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி. அம்மா, இந்த சம்பள சமாச்சாரம் எல்லாம் நமக்குள்ள காசு பணம் எல்லாம் எதுக்கு? பரப்பிடலாமா? ஐயோ, இந்த ட்ரெஸ்ஸோட வா. வேச தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுற. இரு. சம்பந்தி, நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அதுல மண்டையோடு இருக்க ரொம்ப பிரமாதம். மண்டவோடா? அது வந்து ஆட்டு தலை இருக்க, அதுல உள்ள மூளைய சொன்னேன். அது கிடக்கட்ட சம்பந்தி. மனுஷன் பிழைக்கிறதே எதுக்கு? பழைய சட்ட துணிக்கும் கிழிஞ்ச வேஷ்டிக்கும் தானே. அச்சா,
ரோட்டி கப்படா ஒரு மக்கான். நமக்கு இங்கிலீஷ்லாம் வராதுங்க. இது இங்கிலீஷ் இல்ல, ஹிந்தி. எனக்கு எல்லா பாஷையும் தெரியும், ஆனா தமிழ் தான் வரும். மாமா இவங்கதான் எங்க அம்மா. அடே சம்பந்தி அம்மாவா? வாங்க வாங்க. நேத்து வரதோ சொன்னாங்க, என்ன லேட்டு? அதாகப்பட்டது அந்த சொந்த நந்தவனத்திலே ஒரு கூத்துக்காக போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்றாங்க? அதாவது நந்தன பார்க்கல ஒரு கூத்து, அதுக்கு தலைமை தாங்க போயிருந்தாங்க, அத சொன்னாங்க. அம்மா சாந்தி. அப்படியா? பெண்பா வாய். நன்றாக இரு, நன்றாக இரு. இது யாருது? யாரா? என்ன மாப்பிள்ளது? உங்க அம்மா கட்ட புருஷன் யாருன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்ல மாமா, அப்பா அம்மா கிட்ட சொல்லாம காசிக்கு போயிட்டாரு, அம்மாவும் ராமேஸ்வரம் போயிட்டாங்க, அதான் கோவத்துல யாருன்னு கேட்டாங்க. ஐயோ, உங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு குழப்பம்? இன்னும் நான் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் தான். ஐயோ, கல்யாணம் ஆகாத கன்னி பையனா? என்னப்பா இது மாத்தி மாத்தி குழப்பறாங்க? அது ஒண்ணு இல்ல, அப்பாவுக்கு அம்மா மேல என்ன கோவம் தெரியல. இங்க பாருங்க, நான் வயசுல சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன், 2 பேரும் சண்டை போடாம சந்தோஷமா இருங்க. ஆமாமா, என் மகன் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருங்க. இதுதான் என் பொண்டாட்டியா? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அருமையான பொண்ணெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பேனையா. சுடுகாட்டுல எத்தனது அலையுது. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உனக்கெல்லாம் போய் பொண்டாட்டி தேடின பாரு, கம்முனிரியா. மாமா என்ன மாப்பிள்ள ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, அம்மாவையும் அப்பாவையும் சமாதானப்பட்டு இருந்தேன். வெரி குட். கபாலி வெக்கம் வாங்கல, வேகம் பிறக்குது, வேகம் பிறக்குது. இவங்க என்ன குடுகுடுப்பக்கார மாதிரி பேசுறாங்க? நம்ம தொழிலே தானே. ஒண்ணு இல்லத்த, மாமா வழக்கம் போல நல்ல வார்த்தை சொல்றாங்க. ஏன் மாமா? அதாகப்பட்டது சாப்பாட்டாரு எங்க இருக்குது, எங்க இருக்குது, எங்க இருக்குது? என்ன மாப்பிள்ளது? அது ஒண்ணு இல்ல, எங்க அம்மா பாடுறாங்க. உங்களுக்கு இந்த கேவி சுந்தராம்பாள் தெரியுமா? தெரியுமே. இந்த கேவி சுந்தராம்பாள், கிட்டப்பா, எம்கேடி பாகவதர், இவங்களுக்கு எல்லாம் எங்க அம்மா தூரத்து சொந்தம், அதான் பாட்டு மயமா இருக்காங்க இல்லவே? ஆமா, இங்க நான் எங்க தங்குறது? முருகா முருகா. என்னப்பா கூப்பிட்டியா நீ? ஐயோ, இவன் மொத்தம் மரியாதை தெரியாத மடையன். டேய், சம்பந்தி அம்மாவுக்கு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சம்பள தொகை ஏற மாட்டேங்குது, ஜனத்தொகை ஏறிட்டே போகுது. சம்பளமா? ஏய், விட்டுறியா? ஏன்பா தனியா இருக்க சொல்றீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, ஒரே ரூம்ல தங்கட்டுமே. ஆமாமா, நான் ஒரு மடை. டேய், சம்பந்தி தங்கி இருக்காருல்ல, அதே அறையில பிரமாதமான ஏற்பாடோட ஜமாச்சு பண்ணும். ஒன்னவா? ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, ஏன் பிரிச்சு வைக்கலாம்? எந்திரிங்க சம்பந்தி. வரேன். சம்பந்தி ஆய். கஷ்டப்படாதீங்க. போங்க, ஐயோ. போங்க, போங்க. நான் உள்ள போற சொன்னேன். முருகா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க, நான் உங்களோட பேசணும், நீ போலாம். புள்ளன்னா நீதான்ப்பா புள்ள. ஒவ்வொருத்தனும் கரகிறாங்க, அப்பனை மறந்துட்டு ஆட்டாள மறந்துட்டு. போலாம், நீ போ. அங்க இதுதான் நீங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்து தங்க வேண்டிய இடம். சரி, நாங்க தங்கிக்கிறோம், நீ போ. நிம்மதியா இருங்க. நில்லு தம்பி, ஆ? உனக்கு அம்மாவை ஆஸ்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். இந்த ஆளுக்கு பொண்டாட்டி ஆஸ்தி கொடுக்க வரல. இவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. இவனா? ஜெயஜக்கம்மா, மரியாதையா பேசும், மரியாதையா பேசும், மரியாதையா பேசு. ஐயோ, இந்த குடுகுடுப்பக்கார கூட எல்லாம் குடும்பம் நடத்த வேண்டியிருக்குது. இந்த பாரு தம்பி, நான் முருகனுக்காக பள்ளி வேஷம் போட்டவ, அர்ஜுனனுக்காக அள்ளி வேஷம் போட்டவ, இந்த குடுகுடுப்பக்கார கூட எல்லாம் குடும்பம் நடத்த வேண்டியிருக்குது. ஐயோ, எனக்கு இது என்ன சோதனை, என்ன சோதனை, என்ன சோதனை, எனக்கு இது என்ன வேதனை. உனக்கு மட்டும் தான் பாட தெரியுமா? எனக்கு பாட தெரியும். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, உன் பேர் என்ன சொக்கம்மா, பக்கத்துல வர வெக்கம்மா. மாப்பிள்ள தம்பி, அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல மாவா, ஐயோ இங்க ரேடியோ பாடுது. பாட்டா? இங்க இருக்கிற ரேடியோல அந்த பாட்டு பாடலையே. இது சிலோன் ரேடியோ. ஆஹா, கொஞ்சம் மெதுவா வச்சுங்க, கேட்க சகிக்கல. யோ, என்ன அது உன்னோட தொல்லையா இருக்க? என்ன மாட்டி விட்டு போல இருக்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி, நீ செஞ்ச உதவிக்கு நாங்க எது வேணும்னாலும் தாங்கிக்கிறோம். ஆமா, நாங்க சமரசமாயிட்டோம், சமரசமாயிட்டோம். வாயை திறந்து ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவே. என் மாமா முன்னிலையாவது ஒற்றுமையா இருக்கிற மாதிரி நடிங்க ப்ளீஸ். நடிக்கிறோம். தம்பி, ஒரு சின்ன கண்டிஷன். என்ன? என்னால இது ஆட்டாம இருக்க முடியாது. எப்போ வேணாலும் ஆட்டிக்கப்போ. சரி, உள்ள போய் உட்கார்ந்து ஆட்டிக்கிறேன். என் நிலைமை, யார் யாரையும் ஜோடி சேர்த்து வைக்கிறேன். ஒருவேளை போன ஜென்மத்துல புரோக்கரா இருந்திருப்பனோ?